வணக்கம். வழக்கறிஞர் மோகன் சமூக நல பேரவையின் சார்பாக வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும், கலை இலக்கிய முன்னோடிகளுக்கும், பெரியோர்களுக்கும், சான்றோர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கிற அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த அமைப்பு ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்றால், எனது தந்தை வழக்கறிஞர் மோகன் அவர்கள் அவர் கல்லூரியிலே ஒரு ப்ரொஃபஸராக வேலைக்கு சென்றார். பிறகு சமூக அவலங்களையும் கொடுமைகளையும் கண்டு அந்த வேலையை உதறிவிட்டு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று அவரும் எனது தாயாரும் எழுச்சி தமிழும் அனைவரும் நண்பர்கள் ஒன்றாகத்தான் படித்தார்கள். சமூக பணியிலும் செயல்பட்டார்கள். எனது தந்தை அவர்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்: பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் எனலின் சிறந்தோம் எனலே சிறப்பு என்கின்ற சொல்லுக்கு அவரும் எனது தாயாரும் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனது தாயார் அவர்கள் விஜிலன்ஸ் என்ற அழைக்கப்படிய அந்த துறையிலும், ப்ராசிக்யூஷன் என்கின்ற துறையிலும், நீதித்துறையிலும் உச்ச அதிகாரத்தில் இருந்தவர். மிகவும் நேர்மையாகவும் எளிமையாகவும் தனது வாழ்நாளை வாழ்ந்து சென்றார்கள். எல்லா பிள்ளைகளும் போல நானும் அவரிடம் நிறைய முறை சண்டை போட்டிருக்கிறேன். எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து எனது தாய் தந்தையர் என்னை பிரிந்து சென்று விட்டார்கள். எனது தம்பி கிரிராஜ் அவர்களையும் பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த வலியும் வேதனையும் எங்களை வாட்டி வதைத்தது. அப்பொழுது நான் வதங்கி ஒரு மூளையாக இருந்த பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அது நமது வழக்கறிஞர் மோகன் சமூக நல பேரவையின் வழிகாட்டியும் மென்டாருமான அண்ணன் இளமுகில் தம்மப்பிரியன் அவர்கள், நான் இப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது, எனக்கே தெரியாது. அதை கண்டுபிடித்தவர்கள் 2 பேர். எனது தந்தை வழக்கறிஞர் மோகன் அவர்கள், பிறகு அவர் மறைந்த பிறகு அண்ணன் முகில் தம்மப்பிரியன் அவர்கள். இவர்கள் 2 பேரும் என்னை வழிநடத்தினார்கள். தந்தையின் வரைவுக்கு பிறகு நாம் ஒரு அமைப்பு கட்ட வேண்டும். அவர் ஒரு நபராக செய்த சாதனை எல்லாம், அந்த செயல்பாடுகள் எல்லாம் நாம் ஒரு அமைப்பாக செய்ய வேண்டும் என்று நான் வழக்கறிஞர் மோகன் சமூக நல பேரவை என்ற அமைப்பை உருவாக்குவதற்கு முதலில் போய் சந்தித்த நபர் என்னை இன்று வந்து காதலனால் நான் அதிகம் காதலிக்கும் நபர் எனது மனைவி. அவருக்கு காம்படிஷனாக அண்ணன் வெற்றி முரசு அவர்கள் என்னை கலை இலக்கிய தளத்திலும் அரசியல் தளத்திலும் செதுக்கி வருகிறார். அவர் எனது தந்தையோடு நெருங்கி பழகியவர். அவரது தந்தையும் எனது தந்தையும் ஒன்றாக சிறைச்சாலையில் இருந்தவர்கள். குடியரசுக் கட்சியில் இருந்தபொழுது எங்களது நட்பு 3ஆம் தலைமுறை தாண்டி எனது மகள் எல்பா இன்றைக்கு 1வது படிக்கிறார். அவர் கூட என்னை வீட்டில் ஐயா தோழர் என்று தான் அழைக்கிறார். அந்த அளவுக்கு அண்ணன் வெற்றி முரசு அவர்களின் பாதிப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஆக என்னை இந்த அளவுக்கு பணி செய்ய விட்டமைக்காக எப்படி எனது தாய் எனது தந்தைக்கு உறுதுணையாக இருந்தார்களோ, அதே போல் எனது மனைவியும் இந்த அமைப்பு இந்த அளவுக்கு செயல்படுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆக எனது தாய் தந்தையின் செயல்பாடை என்னால் ஒரு நபராக செய்ய முடியாது. ஆகவே ஒரு அமைப்பாக திரண்டு வழக்கறிஞர் மோகன் சமூக நல பேரவை கலை, இலக்கியம், பண்பாடு, மருத்துவ விழிப்புணர்வு, கல்வி, பொருளாதார விழிப்புணர்வு உட்பட அரசியல் விழிப்புணர்வையும் பேசும் என்று கூறிக்கொண்டு, கடந்த நவம்பர் 30ஆம் தேதி எனது தந்தையின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் தமிழகம் இருந்து 250 இளைஞர்களை திரட்டி அரசியல் விழிப்புணர்வு பயிலங்கம் நடத்தினோம். விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சிந்தனேஸ்வரன் அவர்கள் வந்து அந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு, தமிழ்மண் இதழின் பொறுப்பாசிரியர் ஐயா பூவின் ஐயா அவர்களும் அண்ணன் வெற்றி முரசு அவர்களும் இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு பயிலங்கத்தை எடுத்தார்கள். பிறகு இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நமது பேரவை சார்பாக எடுத்துக்கொண்டிருக்கும். மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடத்தினோம். அண்மையில் எனது தாயார் கேன்சர் நோயினால் இறந்து போனார். அவரது அண்ணன் வந்து நமது மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி MMCயோட டீனாக இருந்தவர், கேப்டன் முனிரத்னம் சொல்லிட்டு. அப்படி ஒரு எங்கள் குடும்பத்தில் 4 பேரும் டாக்டர். எங்கள் அம்மா மட்டும்தான் நீதித்துறைக்கு சென்றாங்க. அப்படிப்பட்ட அம்மா வந்து ஒரு மருத்துவத்துறையில் வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணாதனால, ஒரு சோதனை செய்யாதனால அவங்க வந்து கேன்சருக்கு சிம்டம்ஸே இல்லாமல் கண்டுபிடிக்கும் போதே ஸ்டேஜ் 4 இருந்து
இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அப்போலோவில் போய் நம்ம ட்ரை பண்ணியும் அம்மா வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் கேன்சர் அவேர்னஸ்க்காக அண்ணன் வெற்றிமுத்து அவர்களோடு சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு மலர் ஒன்று தயாரித்தோம். அது நமது செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெளியிட்டார்கள். இப்படி தொடர்ந்து மக்கள் பணியில் என்னை ஆட்படுத்திக் கொண்டு என் தந்தை அவர்கள் சொன்ன ஒரு தத்துவத்தோடு இந்த உரையை முடிக்கின்றேன். மாபெரும் மனிதர்களின் வெற்றி ஒரு நொடி பொழுதில் நிகழ்ந்ததல்ல, ஊர் உறங்குகையில் விழித்திருந்து உழைத்த உண்மையின் ரகசியம் அது என்று சொல்வார்கள். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் ஊர் உறங்குகையில் விழித்திருந்து உழைத்த உண்மைதான் இங்கே இருக்கிறார்கள். அத்தகைய ஆளுமைகளை இங்கே விருது பெற சம்மதித்ததற்கு பேரவை சார்பாக நன்றி தெரிவித்து, தனது கடுமையான நேரத்திலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஐயா அவர்கள் இங்கே வந்து எங்களை கௌரவித்திருப்பது மிகுந்த நன்றி உரியது. நன்றிங்க ஐயா. ஒரு சூப்பர் பாட்டு வருங்க மார்கழியில, அந்த கண்ணதாசனுடைய பாடலை எழுபத்தி டிஎம்எஸ் பாடின மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன். நான் கடவுள் மறுப்பாளர் தானே, ஆனா இது மிக முக்கியமானது. அந்த பாடல் வந்து இயல் இசை நாடகம் தான் தமிழ் முத்தமிழ் சொல்றீங்க. அந்த இயல் இசை நாடகத்தை இசைக்கு ஒண்ணுமே மயங்காது எவ்வளவுமே கிடையாதுங்க. ரொம்ப 90 கொடியேற்றும் போது அப்ப என்ன கைது பண்ணுவாங்க, டேடி டேடி டேடின்னு சொல்லிட்டு முடியாத வாங்கி போறாங்க. ஏன்னா கருப்பு போட்டுட்டு அதை ஏற்கனா ஒரு செய்தி, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நான் விதைக்கிறேங்க, அது முளைக்கட்டும்.